மக்களே, நம்ம இப்போ எங்கே தெரியுமா இருக்கோம்? பிஸ்லே காட்டி. இதெல்லாம் எப்படி போகுது? லைஃப்பில் ஜெயிச்சவன் லவ்வில் தோற்றுடுறான், லவ்வில் ஜெயிச்சவன் லைஃப்பில் தோற்றுடுறான். என்னோட கஷ்டத்துலையும் சரி சந்தோஷத்துலையும் சரி இவன் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட லைஃப்பில் ஒரு சேஞ்சே ஸ்டார்ட் ஆச்சு. வருங்க என்னவோ தெரில, கண்ணெல்லாம் கலங்குது. மக்களே, நான் சொன்னேன்ல பட்லா வெட்டான்னு, பட்லா வெட்டாவுக்கு வந்து வெஹிக்கிள் எதுவும் அலௌடு இல்லை மேலே. அதனால அடுத்த டெஸ்டினேஷன் வந்து மலாலி ஃபால்ஸு போகலான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன். மக்களே, ஃபைனலி ரீச் ஆகிட்டேன். மலாலி ஃபால்ஸ் வியூ உங்களுக்கு வந்து காட்டுறேன். எப்படி இருக்குன்னா தண்ணி அப்படி சொல்ல தேவையில்ல மக்களே. அங்கே வேணா கொடியை குத்தி வச்சிருக்கான் சிவப்பு கலர்ல, தெரியுதா? தெரியுது. மக்களே, எல்லாருக்கும் காலை வணக்கம். நம்ம இப்போ இன்றைக்கி ஒரு சின்ன ரைடு ஒன்று கிளம்பியிருக்கோம். இன்னைக்கு டேட்டு எங்கள் மக்களை பார்த்துக்கிறேன். டேட்டு 26 8:10 ஆச்சு காலையில் தான். இந்த இடம் தான் சூப்பராக இருக்கும். இந்த வியூலாம் பாருங்கள். யானை இப்படி நடந்து வரீங்க நடு ரோட்டில். இங்கே பாருங்க, அப்போல பழைய வீடு தான் இன்னும் இங்கே இருக்கு. இங்கிட்ட ஃபுல்லு பாறை. இந்த கோயிலை பாருங்க. இங்கே எந்த சைடு பார்த்தாவும் பெரிய பெரிய கோயிலாக தான் இருக்கும். கோயிலுன்னா சாதாரண கோயில் சின்னதாக இருந்தாலும் அந்த கோயிலுக்குள்ளே பிளேஸ் வந்து நிறையா இருக்கும். அதையும் இப்போ இந்த மழை டைமில் பார்க்குறப்போ நல்லா பச்சை பச்சைன்னு புல் வந்து அது ஒரு செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு வியூவும். இது இப்போ வரைக்கும் மழை வரல மக்களே. இந்த இடம் இருக்குல்ல மக்களே, இங்கே வந்து நம்ம இந்த காட்டு மாடெல்லாம் இந்த இடத்துக்கு வரும். நைட்டில் ஒரு 10 மணிக்கு மேலே வந்தோன்னா இந்த இடம் ஃபுல்லாக காட்டு மாடாக தான் இருக்கும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனால டிராஃபிக்கு ஓவராக இருக்குது. மக்களே, நம்ம இப்போ குத்திகாருக்கு வந்திருக்கோம். இது தான் இந்த சைடில் உள்ள ஒரு பெரிய சிட்டினா ஒரு பெரிய 4-5 கடை உள்ள இடம் மாதிரி. இது தான் இந்த சைடில் உள்ள கொஞ்சம் பெரிய சிட்டி. இதுக்கப்புறம் அடுத்த சிட்டி வந்து சுப்பிரமணியா தான்.
பாருங்கள், எவ்வளோ பெரிய பில்டிங் இருக்குது பாருங்கள் இந்த காட்டுள்ளுக்கு. சுப்பிரமணிய கோயிலோட ஆணையை இங்கே தான் வந்து கட்டி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு லக்கு இருந்தால் நீங்கள் பார்க்கலாம். அங்கே இருக்குது, குட்டி யானை தான், ரொம்ப பெரிய யானைலாம் இல்லை. நீங்கள் இங்கிட்ட எதுவும் இருக்குல்ல, போகிறப்ப ஆனை இருந்தால் பார்த்துட்டு போங்க. வீடியோவில் தெரிஞ்சால் நான் வந்து இருக்குல்ல காட்டுறேன். ஆனை இருந்துச்சு. மக்கள் நம்ம சுப்பிரமணியாக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இன்னொரு இந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக வந்து சுப்பிரமணியா கோயிலுக்கிட்ட தான் போய் சேரும். இப்போ தான் மக்கள் ரோடை எவ்வளோ பெருசு பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் எவ்வளோ பெருசு இல்லவே இல்லை. இப்போ பார்க்கிங் பிளேஸ்லாம் கொடுத்து கொஞ்சம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதனால் எவ்வளோ வண்டி வந்தாலும் பார்க்கிங் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் கோயிலுக்கிட்டையும் பார்க்கிங் பிளேஸ் இருக்குது, அங்கேயும் பார்க்கிங் பண்ணிக்கலாம். மக்களே, சுப்பிரமணியா என்ட்ரி ஆகிட்டோம். உங்களுக்கு கோயிலோட வியூ தெரிஞ்சால் காட்டுறேன். தெரியுது மக்களே, கோயில் தெரியுதா? சுப்பிரமணியா கோயிலுன்னு சொல்கிறாங்களே, இது வந்து முருகன் டெம்பிள் கோயில் தான். ஆனால் இந்த விஷயம் வந்து நிறைய பேர்த்துக்கு இங்கே வந்து தெரியவே தெரியாது. கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா உள்ளே வந்து ஒரு இடத்துல வந்து தமிழில் போர்டே இருக்குது. ஆதி சுப்பிரமணியா கோயிலுன்னு சொல்லி உள்ளே இருக்குது. நீங்கள் அங்கே உள்ளே போய் பாருங்கள், உள்ளே தமிழில் போர்டு இருக்குது. சரி மக்களே, நம்ம அடுத்த இடத்துக்கு போவோமா? இந்த இதில் ஒரு குகை இருக்குது. இந்த குகைக்குள்ளே நானும் போகணுன்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன், போகவே முடியலை. குகைனா சுரங்கப்பாதம், உள்ளே ஒரு சுரங்கப்பாதம் இருக்குது. இந்த ரோடு தான் மக்களே, ஸ்ட்ரைட்டாக இருக்கா, சொர்க்கத்துக்கே கூட்டிகிட்டு போவோம் இந்த ரோடு உங்களுக்கு. இந்த ரோட்டில் மட்டும் நீங்கள் ஒர்க்கா ட்ரை பண்ணி பாருங்கள். சுப்பிரமணியாலேருந்து சக்லேஷ்புரம் வரைக்கும் இந்த ரோட்லேயும் போகலாம். என்ன கொஞ்சம் டைமுக்கு வந்து ஜாஸ்தியாகும், ஆனால் வியூ வந்து சூப்பராக இருக்கும். ஒரு 3 வியூ பாயிண்ட் இருக்குது இந்த ரோட்டில். பட்லபெட்டா, ஒசோலிகுட்டா, இன்னொரு வியூ பாயிண்ட் வந்து ஒசலிகுட்டா பக்கத்துலேயே இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குது. அப்புறம் மலாலி ஃபால்ஸு இந்த ரோட்டில் தான் இருக்குது. ரோடை பாருங்க மக்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸு இந்த ரோட்டில் எவ்வளோ இருக்குன்னு மட்டும் பாருங்கள் மக்களே. இது வந்து இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு வாட்டர் ஃபாலை பார்க்குறோம். இந்த ரோட்டில் நிறைய வாட்டர் ஃபால் இருக்குது. இந்த மாதிரி தண்ணியை பாருங்க, ஆனால் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸுங்க மட்டும் இந்த இடத்துல குறையே இல்லை. மழை வருதா மிஸ்ட்டு வருதானே தெரியல மக்களே. இந்த இடத்த பார்த்தீங்களா எவ்வளோ டார்க்காக இருக்குன்னு. மக்களே, நீங்கள் சிட்டி யூஸுக்கு ஒரு கோட்டு வாங்குறீங்கன்னா டெக்கத்லான் கோட்டு வாங்குங்க மக்களே, ஒர்த்து. இந்த கோயிலில் தான் நம்மளே உள்ளே வந்து போயிட்டு பூசை பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் மக்களே ஃபால்ஸை. மழையும் ஸ்டார்ட் ஆச்சு, இதுவும் ஸ்டார்ட் ஆச்சு. கோப்ரோ பெரிய மழை வந்தால் கோப்ரோ எடுத்து உள்ளுக்கு வச்சிடும் மக்களே. மழை வந்துருச்சு மக்களே. இதுக்கப்புறம்
கோப்ரோவில் வீடியோ எடுக்க கஷ்டம்தான். நான் கொஞ்சம் தூரம் முன்னுக்கு போயிட்டு வீடியோ எடுக்கிறேன். மழை ஓவராக வருது. மழையை பாருங்க, அடிச்சு ஒட்டிக்கிட்டு இருக்கு. மக்களே, ஒரு வழியாக மிஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். இந்த மிஸ்ட்டுக்குள்ளே வண்டி ஓட்டுறது ஒரு தனி சுகம் மக்களே. அது எத்தனை பேர்த்துக்கு தெரியுமோ தெரியலை. மழை ஒழுங்க விடலை, மழையும் எல்லாம் லைட்டாக பெஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. இவ்வளோ சூப்பராக இருக்கு. கீழே பாருங்க, கீழே பாதாளமே தெரியுது. நீங்கள் யாராச்சும் சுப்பிரமணிய சைடு வந்து பைக்கில் வந்தீங்கன்னா ஒரு டைம் ஒரே ஒரு கவாட்டும் இங்கிட்ட வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே வந்து கண்டினியூ பண்ணிடுவீங்க இந்த சைடு வர்றதுக்கு. அந்த அளவுக்கு இந்த பிளேஸ் வந்து சூப்பராக இருக்கும். வாட்டர் ஃபால்ஸ் தான் மக்களை. இப்போ நீங்கள் ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிறீங்கன்னு வைங்க, அங்கே என்ட்ரி ஃபீஸை கட்டணும், பார்க்கிங் பிளேஸ் கட்டணும், அதுக்கு இதுக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே எதுவுமே தேவையில்லை. இங்கே ஒரு கம்மியில் ஒரு 20-30 ஃபால்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம் ரோட் சைட்லேயே. எந்த என்ட்ரி ஃபீஸு தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. இல்லை இங்கே வருங்க, எல்லாமே ஹைட்லேருந்து தான் வருது. எதுவுமே கீழேருந்து வர்றதுன்னு சொல்லி எதுவுமே இல்லை. ஆனால் இந்த ரோடு ரொம்ப இதாக இருக்கும், பார்த்து போங்க. இந்த பாலம், அடுத்து இந்த பாலத்தை பாருங்கள். இந்த பாலமும் ஒர்த்தான பிளேஸு. நம்ம அங்கிட்ட ரிட்டன் வரப்போ நம்ம அந்த இது எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம். இன்னைக்கு சூரியன் எப்படி நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறது இல்லை. இங்க ஒரு மழை வந்திருக்கு மக்களே. தேங்காய் மக்களே, இங்க எப்படியா தேங்காய் வந்துச்சு? நாங்க ஒரு தேங்காய் ஒண்ணு கிடக்குது மக்களே. ஒரு தண்ணி போகுது சேம போக்குல. அடுத்து இங்கிட்டு 2 ரைடர்ஸ் இருக்காங்க, இங்கிட்டும் தண்ணி போகுது. இந்த ஆத்துல எல்லாம் மாட்டணும்னு இருக்க மக்களே, அவ்வளோதான். இப்போ க்ரௌடு சுமார் இருக்காங்க. வியூ பாயிண்ட்டை பாருங்க மக்கள், தண்ணியை பாருங்க மக்கள். இமாலயெல்லாம் இருந்துச்சுன்னா இருக்குல்ல, பூந்து விளாட்லாம். இங்கே பாருங்க, தண்ணியை பாருங்க, சர 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 ஃபுல்லு மினி லடாக்கு தான் இது. நான் ஃபஸ்ட் டைம் இங்கிட்ட வரப்போ இதில் கொஞ்சம் தான் காங்கிரட் ரோடு போட்டிருந்தாங்க. ரொம்ப தூரத்துக்கு காங்கிரட் ரோடு வந்து போடவே இல்லை. அப்போ எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த ஃபோட்டோஸ்லாம் இருந்தால் நான் வந்து இந்த இதோட சேர்த்துருக்குள்ள போடுறேன். அப்போ உள்ளதை பாருங்கள், அப்போ உள்ளது எப்படி இருந்துச்சுன்னு. மக்களே, டர்னை பாருங்கள். வியூ பாயிண்ட்டை பாருங்க மக்களே, சூப்பராக இருக்கு. மரத்தை பாருங்க.
மக்களே மிஸ்ட் வந்துருச்சு மறுபடியும். மிஸ்ட்டை போகிறோம். ஐயோ சூப்பர் மக்களே, மிஸ்ட்டு எவ்வளோ டார்க்காக இருக்குது. இந்த பாறையை பார்த்தீங்களா, கன்னு மாதிரி நிற்கிறான் தனியாக. எப்பட்றா பாருங்க, இங்கே பாருங்க இவ்வளோ மிஸ்ட்டுக்குள்ள ஒரு ஃபால்ஸ். மக்களே வாட்டர் ஃபால்ஸை பாருங்க, மணியை பாருங்க 9:36 தான் ஆகுது. 9:36க்கு இங்கே பாருங்க மிஸ்டே பாருங்க எப்படி இருக்குன்னு. இதுதான் மக்களே, இதுதான் நம்ம சுப்பிரமணியா. மக்களே இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக பனி தான், பனியை தவிர வேறு ஒன்றும் இல்லை. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான காற்றா இருக்குது தெரியுமா. அந்த ஃப்ரெஷ்னஸ் க்ளீனாக வந்திருக்கு தெரியுது. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, யார் வர்றது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இங்கே பாருங்க மக்களே, நான் ஒன்று மட்டும் நண்பர்களே, ஒன்று மட்டும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் மக்களே, இங்கே யார்கிட்ட வர்றீங்கன்னா குப்பை மட்டும் போடாதீங்க. இங்கே பாருங்கள், இங்கே எங்கெல்லாம் வந்து வண்டி வந்து ரோட்டை விட்டு கீழே இறக்கியிருக்காங்களோ அங்கே மட்டும்தான் குப்பை இருக்குது. மற்ற இடம்லாம் இப்போ இந்த மாதிரி டர்ன் ஏரியாலாம் பாருங்கள், இங்கெல்லாம் க்ளீனாக தான் இருக்குது. தயவு செஞ்சு குப்பையை மட்டும் போடாதீங்க. நேச்சர் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கணும். நேச்சர் எப்படி இருக்கோ அது அப்படியே பார்த்தா தான் மக்கள் அழகு. இங்கே பாருங்க, ரோடை பாருங்க. இன்னைக்கு ஒரு பிஸ்ல வியூ பாயிண்ட்னு சொல்லியிருக்கு. இந்த மாதிரி ஃபாகாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபுல்லு ஃபாகாக தான் இருக்கும். ஃபுல்லு ஃபாகாக பார்க்க பிடிக்கணும், உள்ளே போங்க. எனக்கு வியூ தெரியணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா உள்ளே வந்து போகாதீங்க. ஏன்னா அது உள்ளே வந்து போனீங்கன்னா அங்கே வந்து இருக்கிற வியூ பாயிண்ட் இருக்குது. இன்னும் இதில் கொஞ்சம் தூரம் நீங்கள் வந்து போனீங்கன்னா பட்ல வெட்டான்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, அங்கே போகலாம். ஒரு பைக் வருது, எப்படி இருக்கு பாரு. இப்போ பக்கத்தில் வந்துருக்கோம். அதில் ஒரு குளம் இருக்குது பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது. அதில் ஒரு கோயில் கட்டிக்கலாம்.
மக்களே, நம்ம இப்போ எங்கே தெரியுமா இருக்கோம்? பிஸ்லே காட்டி. இங்கே பாருங்க மக்களே, இங்கே பாருங்க, ஒரே புகை மூட்டமாகவே இருக்கு. மற்றபடி வேற ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இங்கெல்லாம் எப்படி தெரியுமா போகுது? லைஃப்பில் ஜெயிச்சவன் லவ்வில் தோத்துடுறான், லவ்வில் ஜெயிச்சவன் லைஃப்பில் தோத்துடுறான். என்னோட கஷ்டத்துலையும் சரி சந்தோஷத்துலையும் சரி, இவன் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட லைஃப்பில் ஒரு சேஞ்சே ஸ்டார்ட் ஆச்சு. பாருங்க, என்னவோ தெரியல, கண்ணெல்லாம் கலங்குது. இவன் எப்போ என் லைஃபுக்குள்ளே வந்தானோ அதுக்கப்புறம் தான் என்னோட லைஃப்பில் நான் டூருங்கிறத ஸ்டார்ட் பண்ணது. மக்களே, நான் சொன்னேன்ல பட்லா வெட்டான்னு, பட்லா வெட்டாவுக்கு வந்து பைக்கு வெஹிக்கிள் எதுவும் அலௌடு இல்லை மேலே. அதனால அடுத்த டெஸ்டினேஷன் வந்து மலாலி ஃபால்ஸு போகலான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன். மலாலி ஃபால்ஸு போயிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா கோபுரம் சார்ஜ் முடிஞ்சு போச்சு, 2 பேட்டரி தான் கொண்டு வந்திருந்தேன், அதனால சார்ஜ் முடிஞ்சு போச்சு. இனி ஃபோனில் ரெக்கார்டு பண்ணுறேன், பார்ப்போம் மக்களே. மலாலி ஃபால்ஸு போயிட்டு அப்டேட் பண்ணுறேன். மக்களே, ஃபைனலி ரீச் ஆகிட்டேன். மலாலி ஃபால்ஸ் வியூ உங்களுக்கு வந்து காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. எவ்வளோ அழகாக தண்ணி ஊற்றுதுன்னு க்ளவுடுனால கொஞ்சம் கஷ்டம். மக்களே, வீடே பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. அடுத்து பார்ப்போம். நம்ம மழை காலத்தில் இனிமேல் எங்கேயாட்டும் ட்ரிப்பு போட்டால் சொல்கிறேன். எவ்வளோ கீழே போகிறோமோ அவ்வளோ கஷ்டம் ஆக போகுது கீழே இருந்து ஏறி வர. புத்திஸ்ட் போகிறாங்க மக்கள், அவங்க அசால்ட்டை ஏறி வர மாதிரி தெரியுது. இல்லையோ நாக்கு தள்ளுதோ, நாக்கு தள்ளி தான் வராங்க. இப்படி ஒரு ஃபால்ஸுக்கு வந்துட்டு அப்புறம் நாக்கு தள்ளாம போக முடியுமா மக்களே? ஆய் காட்டுறாங்க மக்களே. அவங்க ஃபால்ஸு கிட்ட போய்கிட்டே இருக்கும், கீழே கீழே. இன்னும் எவ்வளோ கீழே போக போகிறோமோ தெரியல. நீங்கள் வந்து ஃபால்ஸ்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மழை டைமில் போய் பாருங்க. ஆனால் மழை டைமில் தான் அந்த ஃபால்ஸோட மொத்த அழகாகவும் மழை டைமில் தான். மழை டைம் வந்து பீக்கில் இருக்கும்ல, அப்போ போய் பாருங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். Sol y arena, oh so bright, baila conmigo toda la night. El ritmo suena, can you feel? Move your body, it's so real. Vuélvete loco, don't stop now. Sigue el ritmo, I'll show you how. Fuego en el aire, burning high. Feel the heat bajo el sky. மக்களே, மலாலி ஃபால்ஸுக்கு முடிஞ்சு எப்படி மேலே ஏற போகிறோம் தான் தெரியல. நல்லா மேலே ஏறி போய் சேர்ந்தால் போதும். இந்த 1 டே ட்ரிப் இதோட முடியுது மக்களே. இன்னொரு ட்ரிப்பில் உங்களை சந்திக்கிற வரைக்கும்
எல்லோரும் கவனமாக இருங்க மக்களே. டேக் கேர் ஆல் ஆஃப். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே.